வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதா அம்மா ரொம்பவே கத்துறாங்க. "பாருடி உன்னால இங்கே பாருடி, சத்யா என்ன பாடுபடுறான் பாரு" அப்படிங்கிறாங்க. சத்யா "சாரிடா, இப்படி ஆகும்னு நினைக்கல" அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. சீதா சைடில் நிற்கிறதா, மாமா முத்து சைடில் நிற்கிறதா, அக்கா சைடில் நிற்கிறதா ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ சீதா "அங்கே பாரு, இனிமேல் பட்டு சரி வராது. என்னைக்கு மாப்பிள்ளைக்கும் அவருக்கும் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் நீ பேசுகிறது வைக்கிறது நல்லது கிடையாது" அப்படிங்கும்போது சீதா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ மீனா வராங்க. "ஏன் சீதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படிங்கிறாங்க. "வேற என்ன, உன் தங்கச்சி புதுசாக ஒரு நட்பு பிடிச்சிருக்கால, அதை வேணான்னு சொன்னோன்னா அவளுக்கு வருத்தம் வருது" அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாங்க. உடனே சீதா அவங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டேன். பார்க்க நல்லா இருக்கிறது எல்லாமே நாளைக்கு நம்மளுக்கு எதிராக இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கசப்பாக இருக்கிறது தான் உடலுக்கு நல்லதும்பாங்க. நாங்கள் சொல்கிறதும் கொஞ்சம் கசப்பாக தான் தெரியும். வேணாம், நல்ல இடத்துல பார்த்துக்கலாம். நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல பொண்ணு கூட. உனக்கு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமையும். வேணாம்மா. விசாரித்த வகையில் அவர் நல்ல பணக்காரரான். ஆனால் இதே சேட்டையை தான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காராம். கிறக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. யார்கிட்டையுமே ஒழுங்காக நடந்துக்க மாட்டார், கரடு முரடாக தான் நடந்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. "ஆமாம் மாமா, நான் கூட கேள்விப்பட்டேன். அவர் ஒரே பையன் செல்லமாக இருந்திருக்காரு கிராமத்தில். இங்கே இந்த வேலையை ஆசைப்பட்டு தான் அங்கே வந்திருக்கிறாரு. அவங்க அம்மாவை பார்க்க ஆள் இல்லைங்கும்போது நான் பார்த்துக்கிட்டேங்களா, அதனால் என்னால் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. எனக்கும் அவங்கள மறக்க முடியல மாமா" அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. "என் அம்மா இப்படி வேறு பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி அருண் வந்து நிற்கிறாரு. அருணை பார்த்தோன்னா முத்துக்கு கடுப்பாகுது. "ஒழுங்காக போயிரு, நான் ஏற்கனவே உன் மேலே கடுப்பில் இருக்கேன்" அப்படிங்கும்போது, "நான் தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் சத்தம் போடுறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். எல்லோரும் என்னை மன்னிக்கணும். சீதா என்னை நீ மன்னிச்சிரு. மாப்பிள்ளை சத்யா என்னை மன்னிச்சிரு" அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைன்னொன்னே எல்லோரும் முழிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, "முதல்ல நீ கிளம்பு" அப்படிங்கிறாங்க. "உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், வீட்டுக்கு வெளியே போக சொல்லுவீங்களா? தயவுசெய்து நீ உள்ளே கூப்பிடுங்க ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. உடனே "என்ன விஷயம் சொல்லிட்டு கிளம்பு" அப்படிங்கிறாங்க. "இல்லை, என்ன எல்லோரும் மன்னிக்கணும். நான் ஒரு தலக்கணத்தில் இருந்துட்டேன். அன்புனா என்ன, பாசம்னா என்ன அப்படிங்கிறத சீதாட்ட நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மாவை பார்க்க நான் கூட இல்லை. எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவசியமே சீதாவுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மா இன்றைக்கி நல்லா இருக்காங்க, எங்கள் அம்மா நல்லா சாப்பிட்றாங்க வைக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான். சீதா குடும்பத்தை கஷ்டப்பட வைக்கிறதுக்கோ நான் வரல" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சொல்கிறாங்க, "எங்கள் குடும்பத்தை நீங்கள் கஷ்டப்படுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லலை. எல்லார்ட்டையும் அப்படி தான் நடந்துக்கிட்டீங்க" அப்படிங்கிறாங்க. "நான் தான் இருமாப்பில் இருந்துட்டேன். பணம் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் உண்மையான உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் நிரூபிச்சிட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, என்னை மன்னிச்சிருங்க. என் மேலே உள்ள கோபத்தில் என்னை ஏதாவது பண்ணிடாதுங்க. உங்களை நான் ஏன் பண்ண போகிறோம்" அப்படிங்கிறாங்க. "இல்லை, நான் சீதாவை கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பொண்ணு கேட்குறேன். தயவுசெய்து ஒரு பையனாக இருந்துன்னா எனக்கு யாருமே இந்த புத்திமதியும் சொல்லலை. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா இருந்திருப்பாங்க, உங்கள் அம்மா இருந்திருப்பாங்க, உங்கள் தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க. எல்லோரும் உங்களுக்கு புத்திமதி சொல்லி வளர்த்துருப்பாங்க. எனக்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மா கிராமத்தில் இருப்பாங்க. எனக்கு எல்லாமே ஒவ்வொரு செல்லம். நான் அப்படியே இருந்துட்டேன். இனிமேல் அப்படி நான் இருக்க மாட்டேன். எனக்கு சீதா முக்கியம், சீதா குடும்பம் முக்கியம். சத்யா இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். சத்யா இந்த பழத்தெல்லாம் சாப்பிடு. நான் உனக்கு வேறு ஒரு வேலை ஏற்பாடு கூட பண்ணி வச்சுருக்கேன்" அப்படிங்கிறாங்க. யாருக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. எல்லோரும் அப்படி ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, "எங்கள் குடும்பத்துக்கு உங்களை பிடிக்கலன்னா தயவுசெய்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராதுங்க" அப்படிங்கும்போது சீதா அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே முத்து அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, சீதா அந்தளவுக்கு நேசிக்கிறா, ஆனால் நம்மளுக்காக வேணான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, "சீதா அங்கே பாரு, எங்களுக்காகலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை முடிவெடுக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காக்கி சட்டைக்காரரே நீ கல்யாணம் முடிச்சுக்க" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு, "மாமா நீங்கள் தான் சொல்கிறீங்களா?" அப்படின்னு. "நான் தான் சொல்கிறேன். தவறை எவன் ஒருத்தன் உணருதானோ அன்றைக்கி அவன் ரொம்ப நல்லவனாகிடுறான். இன்னையிலேருந்து அவர் நல்லவர் ஆகிட்டாரு. நல்லவனுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்குறது தப்பு இல்லை. மீனா நீ என்ன சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க, அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் சரி தான். அவரும் அவரை மாற்றிக்கிட்டு நல்ல நிலைமையாக இருந்தால் சந்தோஷம் தானேங்க" அப்படிங்கும்போது
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அந்த அருணுக்கு. நாளைக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து பேசுகிறேன், முத்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முத்து காலில் விழுறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக போகிறீங்க, என்ன நீங்கள் கல்யாணம் முடிச்ச பிறகு எங்கள் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அவர் வெட்கப்பட்டுக்கிட்டே வெளில போயிட்டு கிளம்புறாரு. கிளம்பி வீட்டில் போய் சொல்கிறாம்மா, நான் வந்து சீதாவை தாம்மா கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. யாருடா அந்த பொண்ணாடா? நான் கூட அப்படி தாண்டா நினச்சேன், அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்க, நான் வந்து எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியலை, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அவள் எனக்கு நல்லாவே பார்த்துக்கிட்டா, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்கம்மா, நீ வரணுமா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பெர்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பெர்மிஷனே கிடைக்காட்டிலும் நான் வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா வேலை வேலைன்னு சொல்லுவேன், வேலை போயிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. வேலை போனாலும் பரவாயில்லம்மா, மனசுனா வளர்ந்துக்கலாம், அதுக்காக வந்து நல்ல குடும்பத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுலாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முத்து சரி பார்த்துக்கலாம் எது நடக்குமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அண்ணாமலைகிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் நான் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துறைக்கு வாடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. என்னப்பா வீட்டுக்கு கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா எங்கள் ஸ்கூல் ஓனர் ஒன்று பார்க்கணுன்னாரு அப்படிங்கிறாங்க. என்னையா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நம்பிக்கையான ஒரு டிரைவர் வேணும்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாரு. ஏன்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க மாமனார் ஒரு ஆள் வந்து ஒரு வயசானவங்க, இவரை நம்ப மாட்டார் பண விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அதுக்கு நம்பிக்கையானவருக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா இவர் வந்து அனுப்புனா அவர் ஏற்றுக்க மாட்டார், இவரோட ஒய்ஃப் சொன்னால் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க வேலைக்கு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நானே கார் தானப்பா ஓட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் இதில் உனக்கு ஒரு புண்ணியம் இருக்குடா அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவருக்கு ரொம்ப வயசாகி போச்சு சரியா, ஒரு சிப்பன் கம்பெனி நடத்துறாரு. அவர் ஒரு நாளைக்கு வசூலான பணத்தை வீட்டில் கொண்டு வைப்பார், அப்புறம் பேங்க் கொண்டு போவார், வரவு செலவுலாம் பண்ணுவார். கூட போகிறவங்க மேலே நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதுபோக வந்து கூட போகிற ஆள் வந்து ஒரு டிரைவராகவும் ஒரு நம்பிக்கையான ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ண நினைக்காரு. அது சொந்தமாக அவன்கிட்ட பேசணுன்னாரு அப்படிங்கிறாங்கப்பா. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் வயசானவங்களுக்கு உதவி செய்கிறது கடவுளுக்கே நம்ம செஞ்ச உதவி பண்ணுற மாதிரி அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ வேறு சென்டி பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கரெஸ்பாண்ட் பண்ண பார்க்குறாங்க. தம்பி வணக்கம், எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவர், எனக்கு வந்து பொண்ணு தந்து இன்னும் இந்த நிலைமைக்கு வச்சுருக்காரு. ஆனால் நான் ஒரு வரவு செலவில் அவர்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். அதுலேருந்து என்கிட்ட சரியாக பேச மாட்டார், என் வீட்டம்மாட்ட மட்டும் தான் பேசுவார். அவர் வயசான காலத்தில் சிப்பன் கம்பெனி நடத்துகிறாரு. அவருக்கு பசங்க கிடையாது. நம்பிக்கையான ஆட்கள் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப சங்கடப்படுறாரு. போன முறை கூட ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ வந்து அவருக்கு எப்படிடா தொழில் பண்ணது ரொம்ப முடங்கி போயிருக்காரு. அந்த மனுஷன் வந்து துருதுருன்னு நான் மனுஷன் எனக்கே பார்க்க ரொம்ப சங்கடமாக தெரியுது. அவர் வந்து மீண்டும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், தொழில் பண்ணணும், அவர் மனநிறைவாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் மூலமாக வருமானம் வரணும், அதை நாளைக்கு நாங்கள் வந்து அதை வாங்கிக்கணும் அப்படின்னு இல்லை, இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா, ஒரு வயசான ஆளுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ரொம்ப தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நேராக அவங்க வீட்டம்மா வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னே அந்த அட்ரஸில் போய் அவரை பார்க்குறாங்க. தம்பி வணக்கம், என் மொபைல் உனச்சா அனுப்பி விட்ருக்கா, நல்ல பெண்ணாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், என்னை பற்றி உனக்கு தெரியுமா தம்பி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சொன்னாங்க. ஏன் நீங்கள் சிப்பன் கம்பெனி இந்த இடத்துல வச்சுருக்கீங்க இந்த பேரில், அங்கே வசூலான பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும், பேங்க்கு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துடு தம்பி, என்கிட்ட சொந்த கார் நிறைய இருக்குது, என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அவன் காரில் தான் போகணும் வரணும்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு உனக்கு வாடகை எவ்வளோப்பா என்ன வரும் அப்படிங்கிறாங்க. சார் நாள் வாடகைன்னா ஒரு நாளைக்கு 3500 சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி 5000 தந்துடுறேன் சரிங்களா, தினம் காலைல 10 மணிக்கு வந்துடணும், என்ன உன் வண்டிக்கு நான் பெட்ரோலும் போடுறேன், எனக்கு சொந்தக்காரன் தான், எனக்கு நம்பிக்கையான நாள் வேணுங்கிறதுக்கு தான் என்ன, கம்பெனிக்கு போய்ட்டு நீ ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும், உனக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம்லாம் இருக்கும், அங்கே உள்ள ஏசி தான், என்ன இருந்துக்கலாம், வசூலாக எல்லாம் ரெடியாகணும், வீட்டுக்கு போகும்போது நீ வந்துட வேண்டியதான், கொண்டு விட வேண்டியதான், நீ கூட்டு விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் வேலை வேறு இருக்குது, அதுக்கு ஒரு 70,000 வேறு தேவைப்படுமே அப்படிங்கும்போது என்ன செய்யலான்னு சொல்லி மறுநாள் இவரை கொண்டு விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருக்கார், ஒருத்தர்கிட்டயாக கடன் கட்டிகிட்ருக்காரு. அப்போ முத்து முன்னாடியே நிறைய பணம் இருக்குது, அந்த சிப்பண்டுக்கு வந்த பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. அதில் முத்து ₹1 காசு கூட எடுக்கலை, அதை அப்படி கேமராவிலே பார்த்துட்ருக்காரு. என்னத்தை ஃபோன்லேயே பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்க்குறாங்க. டேய் நல்லா இருப்படா, மீனாவுக்கு பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டராக வந்திருக்கு,
அந்த ஆர்டரை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பணம் வேணும்டா, ப்ளீஸ்டா ஒரு 70,000 மட்டும் யார்ட்டையா வட்டிக்கு வாங்கி கொடுறா, நான் கொடுத்துட்றேன்டா அப்படின்னுட்டு இருக்கும்போது, ஓ 70,000 தேவைப்படுது, அவன் முன்னாடி லட்சக்கணக்கான பணம் இருக்குது, அதை தொட மாட்றான். என் மகன் சொன்ன மாதிரி ரொம்ப நேர்மையான பையனாக தான் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாரு. தம்பி என் ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ பண்ணுறது சரியில்லையா அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ணல, ஏன் சிப்பன் கம்பெனியில் நீ வேலை பார்த்துட்டு நீ வந்து ஒருத்தட்டியாக கடன் கட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. சார் நான் எங்கே சார் சிப்பன் கம்பெனியில் வேலை பார்க்கேன், நான் வந்து உங்கள்கிட்ட டிரைவராக தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட என் ஸ்டாஃப் மாதிரி தான், நீ இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கினா நல்லா இருக்காது, உன் வண்டிக்கு நான் வந்து டெபாசிட் கொடுக்குறேன், 1,00,000 டெபாசிட் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்து உன் வீட்டை தொழில் பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க, முதல்ல அந்த பணத்தை படி, இதை கொண்டு உன் வீட்டை மாட்டை கொடுத்து வேலையை ஆரம்பிச்சுட்டு எங்கள் ஈவினிங்குள்ளே வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் மீனாட்டு போய் பணத்தை கொடுக்காங்க. எப்படிங்க பணம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட இப்போ வண்டிக்கு ஆஃபர் ரெகுலராக அனுப்பி விட்ருக்காங்களே, அவங்க தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேங்க நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே நல்லா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த சிப்பன் கம்பெனிக்கு போகிறாரு. அந்த சிப்பன் ஓனருக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷம், நல்ல பையனாக இருக்கார். இந்த நல்ல பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு வாரம் சோதிச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம மனசில் நினைக்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. ஒரு வாரமாக முத்து வந்து இவரை காரில் கொண்டு விடுறது, கூப்பிட்றது, பேங்க்கில் கொண்டு பணத்தை போடுறது, வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை ரெகுலராக பார்த்துட்டே இருக்கார். ரொம்ப ஒழுக்கமான பையனாக தெரியுதுன்னு பார்க்குறாரு. அதுபோக அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. இதை பார்க்கும்போது அவருக்கும் ஆனந்தமாக இருக்குது. முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே மனசில் உள்ள பாரம் பூரா இறங்கிடுது, நம்மளுக்கும் வயசு இளமையான மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இந்த பையனை பேசாமல் நம்ம கூடயே வச்சுக்கலாமா, இங்கேயே இருப்பானா என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஏம்மா நீ ஒரு அனுப்பிவிட்ற டிரைவரு, எப்பா என்னப்பா எதுவும் பிரச்சனையாப்பா அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லைம்மா, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், பணம் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கான், ரொம்ப தங்கமான பையன், அந்த பையனை நான் ஒரு வழி பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் சொத்து பற்றி எல்லாமே உனக்கு தான், அது உனக்கு தெரியும், ஆனால் அந்த சிப்பன் கம்பெனியில் வரக்கூடிய வருமானத்தில் 4ல் ஒரு பகுதி அந்த பையனுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப உண்மையாக இருக்கான், அது போக அவன் இருந்தாமல் எனக்கு கவலையே தெரியல, அவன் எப்போவும் என்னோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் பார்த்து உருவாக்கின கம்பெனிப்பா, எல்லா முடிவும் உங்களோட முடிவுப்பா, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நானும் எங்கள் வீட்டுக்காரும் கட்டுப்படுவோம்பா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அந்த சிப்பன் ஓனர் சிரிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.